வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தொண்டு நெறி, மகன்மை நெறி, தோழமை நெறி அப்படின்ற 3 நெறியை சொன்னால் அதில் தொண்டு நெறியை பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ மகன்மை நெறி அப்படின்னா இதே கோயிலில் தனியாக உட்காந்துருக்கும் போது கேட்கக்கூடிய அந்த சிவானுபவம், அதிலே அழுந்திருக்கக்கூடிய அந்த இன்பம், அதை கைலாயத்தில் இருக்கும்போது, கைலாயத்தில் ஒரு தொண்டனாக இருக்கும்போது, ஒரு வேலைக்காரனாக இருக்கும்போது கிடைக்கக்கூடிய மனப்பக்குவத்தோடு ஒப்பிட்டு நாம் அழுந்தி கிடக்க வேண்டும் என்கின்ற ஒரு முறையை சொன்னேன். ரெண்டாவது, மகன்மை நெறியில் அதே கைலாயம், ஆனால் நாம் ஈசனுக்கு மகன், ஈஸ்வரனுக்கும் ஈஸ்வரிக்கும் மகன் அப்படின்னா நம்மளுடைய மனம் எப்படி இருக்கும், நம்மளுடைய நிலை எப்படி இருக்கும்? நம்ம எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் செய்யலாம், எதை வேணாலும் பண்ணலாம். கைலாயமே நமது. இங்கே தான் நம்ம தாய் தந்தையர் இருக்கின்றார்கள். நாம் தான் இங்கே அவர்களுக்கு மகனாக இருக்கின்றோம். நம்ம மகனாக இருக்கும்போது நம்ம மனப்பக்குவம் எப்படி இருக்கும்? அப்போ அந்த நிலையிலே இறைவனோடு அழுந்த வேண்டும். எப்படி அந்த திரும்பவும் அதே கோயிலில் நம்ம அனுபவிக்கக்கூடிய அந்த பக்தி அழுந்துதல் இன்பத்தை மகன்மை நெறியோடு மகனாக இருக்கும்போது, எனக்கு என்னப்பா, நான் எனக்கு என்ன கவலை, எனக்கு அப்பா இருக்கார், எங்கள் அப்பா ஈஸ்வரன் தான், தாய் தந்தை இருக்கிறாங்க, அவங்களோட நான் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை என்கின்ற இந்த மனப்பக்குவம், மன அழுந்துதலில் நாம் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு உதவும். அப்போ இந்த நிலையிலும் நாம் இருக்க பழக வேண்டும். அப்போ இந்த மூன்றாவதாக சொல்லப்படுகின்ற தோழமை நெறி, இந்த தோழமை நெறின்னா இப்போ அதே சிவானுபவ இன்பத்தில் நாம் இருக்கும்போது நாம் மூணாவதாக என்ன நினைக்கணும் அப்படின்னா, தோழனாக, இப்போ ஃப்ரெண்டு, கடவுள் நமக்கு ஃப்ரெண்டு. சில பேர்லாம் பேசுவாங்க கோயிலில், அவார்டும் பேசுவாங்க, அவன் என்னை காப்பாற்றவே மாட்டேன்றான், போகிறான் வரான் அப்படின்னு. அதனால் வாடா போடான்னு பேசிக்கிற அளவுக்கு உரிமை இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நண்பன், என்னுடைய உயிர் நண்பனே இறைவன் தான். இறைவனை நான் நண்பனாக தான். அப்போ அந்த நிலையில் இருக்கும்போது அந்த நிலை ஒரு நம்பிக்கையும், அந்த நிலை ஒரு இணைப்பும், எந்த நிலைக்கு நம்ம மனப்பக்குவமாக நம்மளை உயர்த்தி ஆழ்ந்து செல்ல வைக்கும் என்பதையும் நாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதுலேயும் இருந்து லயித்து சிவானுபவம் அடையுது. இதே ஒரு கைலாயத்தில் ஒரு நண்பனாக இருக்கும்போது நம்ம எப்படி பேசலாம், போகலாம், நமங்களோட மனப்பக்குவம் எப்படி இருக்கும்? இறைவன் நம்முடைய நண்பன், இறைவனுக்கு நாம் முதலில் தொண்டு செய்தோம், ரெண்டாவது இறைவனுக்கு நாம் மகனாக இருந்தோம், இப்போது இறைவனுக்கு நாம் நண்பனாக இருந்தோம். இந்த 3 முறையிலையுமே அழுந்தி கிடந்து நாம் 4ஆவதாக இருக்கக்கூடிய ஞான வீடு பேரை அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ இந்த 3 நிலையும் நாம் இருக்க பழக வேண்டும், அதிலேயே இருக்கணும். ஏன்னா இந்த 3 நிலையும் 100% நாம் முடித்தாதான் அடுத்த 100% முடித்தாதான் அடுத்த நிலைக்கு நம்மளால் போக முடியும். இது ஏற்கனவே சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற இந்த 4 சொல்லுவீங்க. இதற்காகத்தான் படைத்தல், காத்தல், அழித்தல் என்று முத்தொழில்களை செய்யக்கூடிய இறைவன் அருளல், மறைத்தல் என்று 2 விஷயத்தை மறைச்சி வச்சிருக்காரு. 100% நீங்கள் பண்ணும்போது, ஒரு இதில் ஆழ்ந்து கிடக்கும் போது தான் அவர் அருள் புரிந்து அவர் மறைத்ததை எடுத்து அவர் அருள் புரிய முடியும். மறைத்தல், அருளல் என்ற இன்னும் 2 தொழில்கள் எதற்காக மறைக்கப்பட்டதுன்னா இதற்கு காரணமாக தான். அப்போ இதை தெரிந்து கொண்டு இதில் ஆழ்ந்திருக்கும் போது தான் அவர் மறைத்ததை விலக்கி உங்களுக்கு அருள் புரிவார். அருள் புரிந்தால் வீடு பேர். இதை தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த நிலைகள் மெய்கண்டார் அவர்கள் உணர்த்துகிறார் நமக்கு. தொடர்ந்து சிவஞான போதம் பயில்வோம். நன்றி.